கெஞ்சி இருக்கா? இந்த சொத்தெல்லாம் வேணாம், நீங்களே எடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க, நானும் வேம்பு சாரும் எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோன்னு கெஞ்சிருக்காளே. அப்ப வச்சு அவன் மேல கருணை காட்டி இருந்திருக்கலாம்ல. 3 நாள் கரு வயித்துல இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தைக்காக என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி இருக்கா. அப்பாவாத அவளை கொல்லாம விட்டுருக்கலாம்ல. ஏன் அவளை கொன்னீங்க? அவ மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோபம்? அவளை எப்படி துணிஞ்சிருக்க கொல்ல துணிஞ்சீங்க? ஏங்க நீங்க எப்படிங்க இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி செய்யலாம்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. நான் பொம்மி நமக்கு பொண்ணா பொறக்கலையேன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா எப்படிங்க நம்ம மகளை கொல்ல உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்களை என் புருஷன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணி பாவம், அவங்களை கொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்க அந்த ஆண்டவன் மேலதான் எனக்கு கோபமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். என் அன்னலட்சுமியை விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தான் நான் என் அன்னலட்சுமியை இழந்துட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு இவங்க என்னையே கொல்ல துணிஞ்சவங்க தானே. நான் பெத்த பிள்ளையும் சரி, நான் கட்டிட்டு வந்தவளும் சரி, இந்த சொத்துக்காகத்தான் என் கூட இருக்காங்கன்னு புரிஞ்சதுமே நான் செத்தே போயிட்டேன். அதனால இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ கொல்லட்டு விடுப்பா. மது அப்பா இவளை விடுப்பா, அன்னையை கொல்ல போறடா. விடுப்பா வா, விடுப்பான்னு சொல்றா. எங்க போய் சாவடிக்க மரியு விடுறோம். என்ன பண்றீங்க? நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. அம்மா சாகத்துக்கு முன்னாடி சாவு என் கையில தாண்டா. ஐயோ என்ன என்னடா மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க? இத பாருங்க, நாம ஜெயிலுக்கு போறது உறுதி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரும் உயிரோட இருக்க கூடாது. இவங்க எல்லாரையும் ஒரே அடியா கொன்னுட்டு நாம நிம்மதியா போலாம். சரிமா. தமன்னா, முதல்ல அந்த 9 monkeysக்கு போன் பண்ணி அவங்களை இங்க வர சொல்லு. இன்னைக்கு இவங்க எல்லாரோட கதையையும் நாம முடிக்கிறோம். அத்த, நீங்க சொன்ன மாதிரி அந்த 9 monkeys வச்சு இவங்க எல்லாரோட கதையை முடிச்சிடலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம யாருமே அங்க போக வேண்டாம். நம்ம ஒருவேளை அங்க போனா அந்த பொம்மி கண்டிப்பா அங்க வருவா. ஆமாக்கா, பொம்மி நமக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்துட்டு போயிருக்கா. இவங்க எல்லாரோட உயிரை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம 4 பேரோட உயிரை காப்பாத்திக்கணும்ல. இல்லன்னா அந்த நேத்ராவோட நிலைமை தான் நமக்கும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். தமனா, முதல்ல 9 monkeysக்கு போன் பண்ணி வர சொல்ல. மனு போன் குடுறா. ஹலோ, நான் தமன்னா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நீங்க ஏற்கனவே வந்த இனிப்பு இல்லத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒருத்தரையும் உயிரோட விடாம கொன்னுடுங்க. நீங்க எதுக்காகவும் பாக்காதீங்க. வயசானவங்க, புள்ளத்தாச்சி, இப்படி எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்க கூடாது. எல்லாரோட கதையை முடிச்சிட்டுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. ஆமா, வேற இரு. ஓகே, சரி வாங்க. பாத்து வாங்க. என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா? தாத்தா, துப்பாக்கி வச்சு மிரட்டி அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க தாத்தா. இவங்க யாரு? மேடம், என்ன நடக்குது? யாரா நீங்களா? யாரா நீங்களா? வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க?
சொல்லுங்கடா, யாரா நீங்க? யாரா நீங்களா? இதெல்லாம் அந்த சாவித்திரி வேலையா தான் இருக்கும்பா. என்னடா பேசுற? ஆமாப்பா, ஆமா. இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் அவதான் பண்ணுவா. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா போயிருங்க, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ராணி நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். ஏய், யாரா நீங்களா? ஏய், என்னடா சொன்னா? ஏய், என்ன? ஏய், இங்க இருக்கிற ஒருத்தனையும் உயிரோட விடாதடா. அடிச்சு கொள்ளுங்கடா. எங்க வீட்டுக்குள்ளே வந்து ராணி என்னாச்சு? டேய், என்னமா சுத்தி இருக்கிற எல்லா ஜன்னலையும் மூடுங்கடா. மேல இருக்க கதவை போய் மூடிட்டு வா. சரிண்ணே. ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகுது ராணி. இவள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். வழிவிடுங்க ராணி, வா. கையெடுத்து கும்பிட்டுக்கிறப்பா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்பா. வலி அதிகமா இருக்குப்பா. கேட்கறப்பா. எல்லாரையும் விடணுமா? உங்க எல்லாரையும் கொல்ல சொல்லிதான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இவன் தான் ஓவரா பேசுறான். இவனை புடிங்கடா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்.